ஐராத்திரி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா வானதியுடைய அப்பா சொன்னதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வானதி எப்படி தன்னை மறந்துட்டு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சாச்சு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நாளைக்கு நிலாவுடைய அப்பாவோ அம்மாவோ நிலாவுக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரிஞ்சு நிலாவை தன்னுடைய வீட்டையே கூப்பிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்ததை பார்த்துட்டு நிலா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவங்க வந்ததுக்கான காரணம் தெரிஞ்சதுமே அதை நினச்சி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. சோழனும் நிலா எங்க தன்னை விட்டு போயிடுவான்னு நினச்சி ரொம்பவே துடிச்சு போகிறாங்க. அது அப்பாவும் அம்மாவும் நிலா கிட்ட உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுலாமா, நானும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பவே சொல்றமா எல்லாத்தையும் மறந்துரு, நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்ட மாதிரி நீ சுதந்திரமா எங்க கூட வந்து வாழலாம், இதுக்கப்புறம் குறுக்கிட மாட்டோம், உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல எங்க கூட வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நிலாவும் அவங்க கூட போறதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க பேக் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. சேர்னு எல்லாத்துக்கிட்டையும் நீங்க இவ்வளவு நாளும் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்னு போறாங்க. ஆனா போறதுக்கு மனசு இல்லாம சேர்ப்பா கிட்டையும் உங்க கூட வரலாம் தான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு நாளும் யாருமே இல்லாத நிலைமையில என் கனவுக்கு உறுதுணையாக இருந்தவங்க இவங்க எல்லாரும் தான்மா, இவங்களை குடும்பமாக தான் நான் பார்க்குறேன், இவங்களை என்னால் விட்டுட்டு வர முடியாது, எனக்கு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நானே உங்க கூட வந்துடுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் நிலாவை எவ்வளவோ கட்டாயப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் நிலா ரொம்பவே உறுதியாக 6 மாதத்துக்கு அப்புறம் நானே உங்க கூட வந்துடுறாங்க. அவங்களும் அந்த பேச்சுலையுமே இங்கேருந்து போயிடுறாங்க. சோழன் அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கிட்டு நிலா மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நிலா சோழன் கிட்ட ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறாங்க. அதை நினச்சி சோழன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்து வானதி பாண்டியனை பார்த்து பேசலான்னு வராங்க. பாண்டியனோ வானதி கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தானே வேறொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன், இப்போ இதுக்காக என்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. வானதியோ சாரி பாண்டி என்னை மன்னிச்சுட்டு ஓமையிலான கோவத்தில் வீட்டில் போயிட்டு மாப்பிள்ளை பக்கம் சொல்லிட்டேன். அவங்களும் அதை நம்பி எனக்கு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு கல்யாண டேட்டே முடிவு பண்ணிட்டாங்க, இதுலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்று பாண்டி, எங்கள் வீட்டில் வந்து பேசி இந்த கல்யாணத்துக்கு நிறுத்துன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் பாண்டியோ என்ன கேட்காம தானே நீ கல்யாணத்துக்கு முடிவு பண்ண, இப்போ நீயே அதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் வானதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வானதி அதை கேட்டு ரொம்பவே துடிச்சு போகிறாங்க. அடுத்து வானதி வீட்டில் போய்ட்டு மனசு கேட்காம சொல்லிக்கிறாங்க, என்னால் பாண்டியனை மறக்க முடியல, தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவோ அம்மாவோ இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், ஓன் பேச்சை கேட்டு தான் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோம், இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வானதியை ரூமில் போட்டு அடிச்சு வச்சுறாங்க. ஒரு பக்கம் பாண்டியனோ வானதி நினைச்சு ரொம்பவே துடிச்சும் போகிறாங்க. பாண்டியன் வானதி நினைச்சு ரொம்பவே துடிச்சு போகிறாங்க. அடுத்த நாள் கோயிலில் கல்யாணம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக வானதி கஷ்டப்பட்டு கிளம்பி போகிறாங்க. எப்படாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருமே இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நடந்துக்கிறாங்க. அடுத்து வானதியை கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாண்டி கடைசி நிமிஷத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்துறான்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பாண்டி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து நிலாவை சேரன் எல்லாருமே சேர்ந்து பாண்டியன் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க. வானதி உன் மேலே உயிரியே வச்சிருக்காடா, உன் மேலோட கோபத்தில் தான் அது மாதிரி முடிவெடுத்துட்டா, தயவுசெய்து போயிட்டு வா கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு பாண்டியனை கூப்பிடுறாங்க. அடுத்து பாண்டியனும் அந்த கடைசி நிமிஷத்தில் கிளம்பி கோயிலுக்கு வராங்க.